சீமான் தங்கையை மிகவும் தரக்குறைவாக பேசிய தாவேகாவினர். இந்த சம்பவம் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். ஒரு கட்சி அவர்களது பிரச்சனைகள் என்ன, அதே நேரத்தில் இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிரச்சனையும், இன்னும் யார் யாரெல்லாம் கட்சியாக வந்து வேட்பாளர்களாக நிற்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அல்லது விமர்சனங்கள் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் மாற்று கட்சியினர் வைப்பது அப்படிங்கிறது தான் அரசியல். அதை தெளிவுபடுத்துவது, மக்களுக்கு புரிய வைப்பது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரப்புரை அப்படிங்கிறத மேற்கொள்கிற ஒரு சிறிய அறிவு கூட இல்லாத இந்த தாவேகாவினர் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. மணச்சநல்லூர் தொகுதியில் புலிவலம் அருகே உள்ள வளையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பரப்புரைக்காக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பேராசிரியர் தேன்மொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிப்பதற்காக அந்த பரப்புரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமம் முழுக்க பேசுகிறது, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பதிவு பண்ணலான்னு வந்தால் என்னமோ இவர்களை பற்றி தரக்குறைவாக பேசிவிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை முன்வைக்கிறதும், குறிப்பாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஆபாசமாக பேசினது, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினது. அதன் பிறகு இதை வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ண பிறகும் கூட அந்த பின்னூட்டம், அந்த விஷயத்தை பதிவு பண்ணும்போது அந்த பின்னூட்டத்திலே வந்து நாங்கள் அப்படித்தாண்டா பேசுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழிவாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு தற்கூரி கூட்டத்தை எப்படி நம்ம திட்டாமல் கடந்து போவது, இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஏன்னா அரசியலில் மாற்றி மாற்றி அந்த விமர்சனங்கள் வைப்பது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டது இல்லை. ஆனால் இவர்களுக்கு அரசியல்னாலும் என்னன்னு தெரியல, அல்லது ஒரு விமர்சனம் வைத்தாங்கன்னா அதற்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த அறிவும் இல்லை. அதனால் தொடர்ச்சியாக அவங்களுடைய நோக்கம் இப்படித்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அவனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியலெல்லாம் அங்கே இருந்த உறவுகள் உடனடியாக ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது வழக்கு பதிவும் செய்திருக்கிற அந்த தகவல் நமக்கு வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு இடத்திலும் வாக்கு சேகரிக்கும் போது எந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் திமுக அதிமுகவில் வருதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் புதிதாக வந்து பார்த்திங்கன்னா தாவைக்கிறவரும் அங்கங்கே வந்து துளிர் விட ஆரம்பிக்கிறாங்க. இதை ஆரம்பத்திலே கிள்ளி எறியணுங்கிறதுக்காகத்தான் இதை ஒரு செய்தியாக எடுத்து நம்ம பதிவு செய்கிறோம்.